காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் மீட்பு நடவடிக்கைகள் குறித்த விரிவான தகவல்களை தமிழக அரசின் முதன்மை செயலாளர் திரு ராஜாராமிடம் கேட்கலாம். வணக்கம் சார், இணைப்பில் வந்ததற்கு நன்றி. தற்போது என்ன மாதிரியான மீட்பு நடவடிக்கைகள் அந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன? வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் பகுதியில் கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான வீடுகளில் மழைநீர் சூழ்ந்து மக்கள் அதில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை மீட்பதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு உயர் அதிகாரிகளை நியமித்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் அது மட்டுமல்லாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு துறைகளை சார்ந்த அலுவலர்களை மீட்பு பணியில் ஈடுபடுவதற்காக ஆணையிட்டுள்ளார்கள். குறிப்பாக காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை நம்முடைய தேசிய இடர்பாடுகள் மீட்புத்துறை, மாநில இடர்பாடுகள் மீட்படை, கடலோர காவல்படை, இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆகிய துறைகள் சார்ந்த அலுவலர்கள் இந்த மீட்பு பணியிலே ஈடுபட்டுள்ளார்கள். அதில் சுமாராக 408 மீட்பு அலுவலர்கள் பணியிலே அமர்த்தப்பட்டு 100க்கும் மேற்பட்ட படகுகள் இந்த பணியிலே அமர்த்தப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆணையின் பேரில் விமானப்படையின் ஹெலிகாப்டர்களும் பல்வேறு அடுக்குமாடி கட்டடங்களில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டுள்ள மக்களை அங்கே மீட்பதற்கும் அங்கே உடனடியாக உணவும் குடிநீரும் வழங்குவதற்காக பல்வேறு முறைகள் உணவு பொட்டலங்களும் குடிநீர் பாக்கெட்டுகளும் கொடுக்கப்பட்டு வருகின்றன. சுமாராக இதுவரையிலும் இந்த நேற்றைய தினம் சுமாராக 3618 நபர்கள் மீட்கப்பட்டனர். இன்றைய தினம் இத்தகைய மாண்பு முதல்வரின் நடவடிக்கையின் காரணமாக சுமாராக 10,067 பேர் காலை 5 மணி முதல் 12:15 வரை மீட்கப்பட்டிருக்கின்றனர். அவர்களுக்கு சுமாராக 5700 நபர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு மருத்துவ வசதியும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏறத்தாழ 101 பாதுகாப்பு முகாம்களில் 32,000 பேர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மதிய உணவும் மாலை உணவும் வழங்கப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குட்டைகள், ஏரிகள் மற்றும் ஆறுகள் மிகவும் அதிகமாக வெள்ளப்போக்கு இருப்பதன் காரணமாக அதை பத்திரப்படுத்துவதற்கும் பொதுப்பணித்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த நடவடிக்கையின் காரணமாக ஏரிகளில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் சரி செய்யப்பட்டு இந்த குடியிருப்புக்கு மேலும் பாதிப்பு அடையாமல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பாலாறு மற்றும் அடையாறில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு, தாழ்வு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்புவதற்கும் வருவாய்த்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைவர் தலைமையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. திரு ராஜாராமன், நீங்க நேரடியா சென்று பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது எந்த பகுதி அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு? அதாவது நேற்றைய தினம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆணையின் பேரில் பல்வேறு 3 மாண்புமிகு அமைச்சர்கள், அதாவது கால்நடைத்துறை அமைச்சர், நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் மற்றும் போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் மேற்பார்வையின் கீழ் பல்வேறு அலுவலர்கள், உயர் அதிகாரிகள் அனைவரும் பல்வேறு இடங்களுக்கு சென்று பார்வையிட்டுள்ளனர். மாவட்ட ஆட்சித்தலைவரும் அவருடன் சென்று பல்வேறு முகாம்களும் மற்றும் பாதிப்படைந்த மக்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்பார்வையிட்டுள்ளார். குறிப்பாக தாம்பரம், மேற்கு தாம்பரம், பெரும்பாக்கம், வரதராஜபுரம், பெருங்களத்தூர் போன்ற பகுதிகள் இதனால் பாதிப்படைந்துள்ளன. விரைவில் இந்த ஒரு சில தினங்களில் அந்த நீரெல்லாம் வடிந்த பிறகு நிலைமை கட்டுக்குள் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். சார், இப்போ தொடர்ந்து அந்த இடங்கள்ல மக்கள் மீட்கப்பட வேண்டிய தேவை, அந்த இடத்துல சூழல் அப்படி இருக்கா? வெள்ள நீர் கொஞ்சம் கொஞ்சமா குறைவதற்கான வாய்ப்பு, அதற்கேற்ற சூழல் அங்க உருவாகி இருக்கா? தற்போதைய நிலை என்பது என்ன? அதாவது நம்ம ஆற்று 2 ஆறுகளிலும் இருக்கக்கூடிய நீர் வடிவதற்கு இன்று அல்லது நாளை 2 தினங்கள் பிடிக்கும் என்று தோன்றுகிறது. ஆகையினாலே படிப்படியாக நீர் குறைந்து வருகிறது. 1-2 தினங்கள் நிலைமை நார்மலாக விடும் என்று எதிர்பார்க்கிறோம். மக்களுக்கு அடிப்படை வசதியான குடிநீருக்கும் உணவிற்குமான ஏற்பாடுகள் என்ன? முகாம்களுக்கு போகாத மக்களுக்கு அரசின் தரப்புல என்ன மாதிரியான உதவிகள் முதன்மையா வழங்கப்பட்டு வருகின்றன?
அதாவது முகாமுக்கு வராத மக்களை பொறுத்தளவுக்கு அவர்களுக்கு வீடுகளிலே உணவு பொட்டலங்கள் வழங்குவதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பல பல குடும்பங்கள் ஆங்காங்கே அவர்களுடைய இருக்கக்கூடிய வீடுகளிலே தங்குவதற்கு விருப்பம் தெரிவித்தார்கள். அவர்களுக்கு குடிநீர் பாட்டில்களும் மற்றும் உணவுப் பொட்டலங்களும் அங்கே வழங்கப்பட்டு வருகிறது.